I am coming. ஐ ஆம் கம்மிங்ன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. படம் வந்த பாடில்ல. அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு திடீர் திருப்பம் நடந்திருக்கு. இந்த ஜனநாயகன் வழக்குல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல. இப்ப திரும்பியும் அதே தான் ஜட்ஜ்மெண்ட்டா வந்திருக்கு. இப்பயும் ரிவைசிங் கமிட்டியில போயிட்டு, அந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. மிலிட்டரி சம்மந்தமா, ஆர்மி சம்மந்தமா, ஏதோ டிஃபென்ஸ் சம்மந்தமாலாம் குடுத்துருக்காங்களாம். அதெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் ஆள வச்சு ரிவைசிங் கமிட்டியில சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மத உணர்வுகள புண்படுத்துற மாரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி கதைய போட்டுருக்காங்க. அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டு ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதே தான் இப்ப கேவிஎன் தரப்புல இருந்தும், பேசாம நாங்க வழக்கையே வாபஸ் வாங்கிக்கிறோம். உங்ககிட்ட வந்தா தீர்ப்பு சொல்றதுக்குள்ளாட்டியும் அடுத்த வருஷமே வந்துரும் போல. அதனால நாங்க வழக்க வாபஸ் வாங்கிட்டு டைரக்ட்டா நாங்க சென்சார் போர்ட்ல போய் ரிவைசிங் கமிட்டிட்ட படத்த காட்டிட்டு, அப்புறம் யுஏ சர்டிபிகேட்டோ என்னத்தையோ குடுத்து தொலைங்கயான்னு சொல்லிட்டு, படத்த ரிலீஸ் பண்ற வேலைய பார்ப்போம்னு முடிவெடுத்திருக்காங்க. தளபதி விஜயும் இத அக்செப்ட் பண்ணியிருக்கதா கேவிஎன் தரப்புல இருந்து அன்அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. இத பத்தின சிறப்பு தகவல்கள் எல்லாம் அடுத்து காத்திருக்கு. இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற சூப்பர் ஹிட் படங்கள பாருங்க. காந்தி டாக்ஸ் அப்படின்னு வித்தியாசமான ஒரு படம் பேருங்க. விஜய் சேதுபதியும் அரவிந்த் சாமியும் நடிக்கிறாங்க. அதித்தி ராவும் நடிச்சிருக்காங்க. இதுல பேச்சே கிடையாதாம். ஒன்லி சைலண்ட் மியூசிக் மட்டும்தான். அதுலயே இந்த படத்தை ஓட்ட போறாங்க. கடைசியா மெர்க்குரி படம் வந்துச்சு. அப்புறம் பேசும் படம்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி யாருமே பேசாம நடிக்க போறாங்களாம். வித்தியாசமா இருக்குல்ல அட்டெம்ப்ட். பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. அப்புறம் லாக்டவுன் ரொம்ப நாளா ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சு. ஸோ அந்த படமும் ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இது போக கருப்பு பல்சர் அப்படின்னு ஒரு படம். பல்சரை மையப்படுத்தினது. மெல்லிசைன்னு ஒரு படம். அப்புறம் கிராணின்னு வடிவுக்கரசி விஜயகுமார் எல்லாம் நடிச்ச ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஓடிடி ரிலீஸ் செம்மங்க, பார்க்கலாம். வாத்தியார் உங்களுக்கு வந்துச்சே, அந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது நம்ம அமேசான் பிரைம்ல. இது போக துரந்தர்னு செம்ம ஹிட் ஆச்சு ஹிந்தியில போன மாசம் ஒரு படம். அந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது நெட்ஃபிளிக்ஸ்ல. அப்புறம் அனகொண்டா இங்கிலீஷ் வியூவர்ஸ்க்காக இதுவும் அமேசான் பிரைம்ல தான் வரப்போகுது. மத்த என்னென்ன படங்கள் வருதுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த வீடியோல போமா. பாய்.